நம்ம பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம குக்கிங் வீடியோ போட்டிருந்தோம். அது வந்து பார்த்திங்கன்னா பழைய அடுப்பு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபால்ட் ஆகிடுச்சு. அதில் புதுசாக ஆன்லைனில் ஆர்டர் போட்டு அதே மாதிரி ஸ்டவ் வாங்கியிருக்கோம். சூப்பராக இருக்கு பாருங்க. அதே மாதிரி ஸ்டவ் வாங்கியிருக்கோம். வாங்க குக்கிங்க்கு போகலாம். மண்பானை மட்டன் தந்தூரி. மண்பானை மட்டன் தந்தூரி தான் சமைக்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் வந்து பார்த்திங்கன்னா மட்டன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மட்டன் மசாலா, மிளகுத்தூள், தனி மிளகாத்தூள், புதினா மல்லி, பட்டை கிராம்பு, ஏலக்காய், கொஞ்சமாக பசுந்தயிர். ஓகேங்களா? இது வந்து மண்பானையில் மணல் போட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சமைக்க போகிறோம். வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மண்பானை மட்டன் தந்தூரி செய்யறதுக்கு மண்பானை புதுசாக வாங்கி இருக்கோம். மண் சட்டி. ஓகேங்களா? இது வச்சு சமைக்கலாம். வாங்க நம்ம இது எங்கே சமைக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கார்டனில் தான். நம்ம கார்டன் வீடியோ நம்ம இப்போ அடுத்து இதை ரெடி பண்ணி வச்சுட்டு குக்கிங் வர நேரத்தில் நம்ம வெளியில் நம்ம கார்டன் போய் பார்க்கலாம். ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா மணல் போட போகிறோம். ஓகேவா? மணல் போட்டு தான் சமைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக மணல் போட்டு மணல் சூடாகட்டும். மட்டனே வந்து மணலில் தான் புது விதமாக சமைக்க போகிறோம். ஓகேங்களா? இது வந்து நம்ம வீட்லேயே செய்கிற மாரி ஒரு மெத்தட் இருக்குது, குக்கர் வச்சு. அதை நான் அடுத்த வீடியோவில் எப்படின்னு சொல்லி காட்டுறேன். ஓகேங்களா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மண் வந்து நம்ம சட்டியில் போட்டு சூடாக வச்சுட்டோம். ஓகேங்களா? அதுமாதிரி நம்ம வந்து நம்ம கறிக்கு தேவையான மசாலாஸ் வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம், மேக் பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா ஒரு 4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு. ஏன்னா இஞ்சி பூண்டு கொஞ்சம் நிறையா கொடுக்கணும். தயிர் ஒரு 1/2 கப்பு. பசுந்தயிர் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? கொஞ்சம் பசுந்தயிர் யூஸ் பண்ணுங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம எண்ணெய் எதுவுமே யூஸ் பண்ண போகிறது. பட்டுக்கிற நல்லா அப்படியே போட்டுக்கலாம். புதினா மல்லி பொடிசாக வச்சு 4 புதினா மல்லி போட்டுட்டு வந்து மிளகுத்தூள், தனி மிளகுத்தூள், மட்டன் மசாலா அப்படியே அதை போட்டு கொஞ்சம் வீட்டில் இருந்துச்சுன்னா லெமன் சேர்த்துக்கலாம். ஓகேங்களா? நான் லெமன் வாங்கிட்டு வர மறந்துட்டேன், ஆனாலும் லெமன் சேர்க்கல. போட்டுட்டு தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு உப்பு பார்த்திங்கன்னா மண்ணு சூடாகிற வரையும் இது நல்லா ஊறட்டும். நல்லா ஊறணுங்க. இது ஊறினா தான் வந்து பார்த்திங்கன்னா இது மசாலா நல்லா ஏறும். ஒரு மண் சூடாகிற வரையும் இது ஊறட்டும். ஓகேங்களா? அப்படியே வச்சுருவோம். வரணும் சும்மா கம்ம எண்ணெய், வெங்காயம், தக்காளி எதுவுமே இல்லாமல் செய்கிறோங்க. ஓகேங்களா? எண்ணெய் எதுவுமே இல்லாமல் செய்கிறோம். நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? மண் சூடாகட்டும், கொஞ்சம் நேரம் ஊறட்டும். நம்மளுடைய கார்டன் எப்படி இருக்கும் சுற்றி பார்த்துவாங்க. ஓகேங்களா? நன்றி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கார்டனில் இருக்கோம். இதுதான் நம்ம சாமந்தி பூ மரம். அப்படியே இந்த சைடு பார்த்தோன்னா இது அகத்திக்கீரை மரம். அது வந்து கீழே வாடி போயிருக்கிறது மாங்கன்னுங்க. அது வாடிடுச்சு வெயில் அடித்ததுனால. கீழே வந்து அதுமாரி நிறைய செடி போட்டிருக்கோம். இருக்கிறது இது செடி, கீழே விதை போட்டிருக்கோம், வளர்ந்துட்டுருக்கு. இந்த சைடு இதுதான் நம்ம ரோஸ், அதாவது பன்னீர் ரோஸ். அப்படி பார்த்தோன்னா இது ஒரு டைப் ஆஃப் ரோஸு. இது முருங்கை மரம். அப்படியே இந்த சைடு பார்த்தோன்னா ஃபுல்லாக சாமந்தி பூங்க. இதில் 2 டைப் இருக்குது, 2 வெரைட்டி இருக்குது. அது பார்த்துருக்கீங்களா? அங்கே ஒரு செடி தருது பெருசாக, அது வந்து கத்திரிக்காய் செடி. இது வந்து கீரைங்க, சிவப்பு கீரை. பார்த்தீங்களா? இதான் நம்ம கத்திரிக்காய் செடி. எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக அழகாக இருக்குன்னு. பக்கத்தில் இருக்கிறது இது ஃபுல்லாக கீரைங்க.
ஆர்கானிக் கீரை, மருந்து அடிக்காதது. அதே மாதிரி செடி பார்த்திங்கன்னா சாமந்தி செடி பக்கத்தில் இருக்கிறது. இதுதான் நம்ம கத்திரிக்காய். எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள், அழகாக ஃப்ரெஷ்ஷாகவும் அழகாக இருக்கா, சூப்பராக. அது தெரியுது பாருங்கள், அதுதான் பப்பாளி மரம். பப்பாளி மரம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இன்னொரு இது இருக்குது இதில் பார்த்தீங்களா, பப்பாளி காய் வச்சுருக்கு பார்த்தீங்களா அதுக்குள்ளே. இது வந்து ஆப்பிள் மரம். இது ஒரு டைப் ஆஃப் பப்பாளி. அப்புறம் இதுதான் நம்ம நெல்லிக்காய் மரம். இதுதான் ஜடை முருங்கைக்கான்னுவாங்க, ஜடையாக காய்க்குமா பெருசாக. அண்ணன்ட்டு அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா கிரேப்ஸுங்க, கிரேப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் கிரேப்ஸ் பிஞ்சு விட்டுருக்கு. இருங்க காட்டுறேன் பாருங்கள், ஒரு நிமிஷம். இது இருக்குது பாருங்கள், கிரேப்ஸ் பிஞ்சு வச்சுருக்கு பார்த்தீங்களா, சூப்பராக இருக்கா பார்க்க, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது வந்து சப்போட்டாப்பா, சப்போட்டா கைஸ். இது வந்து சப்போட்டா மரம். இது வந்து தண்ணி பைப்பு, இதிலேருந்து தண்ணி அடித்து தான் எங்கள் கார்டனுக்கே தண்ணி ஊற்றுவோம். ஃபுல்லாக பைப் கனெக்ஷனில் போகும். இது வந்து வாழை மரம் பார்த்தீங்களா, இதுலேருந்து தான் இப்போ நம்ம தண்ணி அடிக்கிறோம். இதில் தண்ணி அடித்து தான் ஆல் ஓவர் கார்டனுக்கே இந்த பைப் வழியாக நாங்கள் தண்ணி விடுவோம். இது பார்த்திங்கன்னா இது வந்து கருவேப்பில்லை மரம், உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். இது கருவேப்பில்லை. அப்படியே இந்த சைடு பார்த்திங்கன்னா இது எலுமிச்சை மரம் பார்த்தீங்களா, செடியிலே எலுமிச்சை பழம், சின்னோண்டு செடியிலே. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மள்ட்ட ஒரு 4 டைப் ஆஃப் பனானா ட்ரீ இருக்குது, வாழை மரம். இது வந்து செவ்வாழை, அது ஏலக்கி பக்கத்தில் இருக்கிறது. இது வந்து ஒரு டைப், இது வந்து ரஸ்தாளி சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன், தேன்சிட்டு. இது பேர் தேன்சிட்டு. அது பக்கத்தில் இருக்குது. இது செவ்வாழை, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது செவ்வாழை. இதுதான் வந்து இது ஒரு வாழைக்காய் மரம். இது வாழைக்காய் மரம் பார்த்திங்களா, வாழைக்காய் இருக்கா. பக்கத்தில் இருக்கிறதும் ஒரு வாழைக்காய் மரம். அது லாஸ்ட்டில் இருக்கிறது வந்து இந்த லாஸ்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா, இதுதாங்க கற்பூரவள்ளி. அப்புறம் இது வந்து நம்மளோட இந்த பூக்கெலாம் கட்டுவாங்களே, கோழி கொண்ட பூ, அது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதான் நம்ம ஃபுல் கார்டன். வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கார்டனில் வந்து பார்த்திங்கன்னா வாழை இலை நறுக்கியிருக்கோம். இது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம மட்டன் தந்தூரி பண்ணுறதுக்கு வாழை இலை வந்து லைட்டாக வதக்கணும், ஓகேங்களா. வதக்குனா தான் வந்து நம்ம வாழை இலை மட்டன் வச்சு செய்யும்போது இலை கிழியாமல் இருக்கும், மறக்கும் போது சுற்றும் போது. காரணம் இல்லை, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுக்கிறோம். ஏன்னா அப்போ தான் வந்து வேகும், நிறையா வச்சுன்னா வேகாது. அதனால் கொஞ்சமாக வச்சுக்கிறோம். வச்சுட்டு செய்யணும். இது எப்படி தண்ணி எடுத்து போயிடும் வாழை வச்சு அழகாக ஃபோல்ட் பண்ணிக்கணும். வச்சுட்டு இது அலுமினியம் ஷீட் எடுத்து வச்சுட்டு அலுமினியம் ஷீட் வச்சு திரும்ப, ஏன்னா நம்ம மணலில் செய்கிறதால பார்த்திங்கன்னா மணலாம் ஏறிடும் உள்ளார. அதனால் மணல் ஏறாமல் இருக்கிறதுக்கப்புறம் இதுவே நல்லா ஃபோல்ட் பண்ணணும். இதான் பண்ணி செய்யலாம். ஒரு சட்டி வச்சு நல்லா மேலே ஒரு சட்டி வச்சு கவர் பண்ணணும். நம்ம வந்து மேலே மூடி வாங்கிட்டு வர மறந்துட்டோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கார்டனில் ஆல்ரெடி ஒரு சட்டி இருந்துச்சு, கெஸ்டிங் அவசரம் வச்சுருந்த சட்டி, அதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கு. ஒரு ½ அன் ஹவரில் இது வந்து ரெடி ஆகிடும். வேறு எந்த ஒர்க்குமே இது அப்படியே எடுத்து அப்படியே சாப்பிட வேண்டியது தான். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை குக்கரில் எப்படி செய்கிறதுன்னா அடுத்த வீடியோவில் நான் போடுறேன், ஓகேங்களா. வேணும்னு கேட்டிங்கன்னா வீட்டில் இது எப்படி செய்யலாம் சிம்பிளான முறையில் நான் ஒரு வீடியோ எடுத்து போகிறேன், கண்டென்ட் எடுத்து போடுறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், இந்த மண்பானை மண் தந்தூரி, மண்பானை மண் தந்தூரி வந்து ரெடி ஆகிடுச்சு, ஓகேங்களா. இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். நல்லா இருட்டிடுச்சு, நல்லா மழை பெய்யுதுங்க, ஓகேங்களா.
வந்துச்சு பாருங்க, செம்மையாக இருட்டாக இருக்குது. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த நேரில் என்ன கொஞ்சம் டைம் இருக்குது. நல்லா ஒரு மண் செம்மையாக ஆவி பறக்குது பாருங்க. சட்டி வாசனை செம்மையாக இருக்குது. இப்போவே இந்த 5 நிமிஷத்தில் மண்பானை மண் தந்தூரி ரெடி ஆகிடும். மணல் உள்ளார தான் வச்சுருக்கோம். ஓகேங்களா, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். டேஸ்ட்டு புது விதமாக ட்ரை பண்ணிருக்கோம். நம்ம சேனலுக்கு வந்து அப்பப்போ சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் சிம்பிள் கொடுங்க, கமெண்ட் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் சிம்பிள் அழுத்துங்க. ஓகேங்களா. 5 minutes later. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளுடைய மண்பானை மட்டன் தந்தூரி ரெடி ஆகிடுச்சு. வாங்க பிரிக்கலாம். மண்பானை மட்டன் தந்தூரி அருமையாக ரெடி ஆகிடுச்சு. ஓகேங்களா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மண் தந்தூரி ரெடி ஆகிடுச்சு. மண்பானை மட்டன் தந்தூரி ஸ்மெல்லு கை வைக்க முடியல. இங்கே எச்சு ஊறுது நண்பர்களே. என் பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக வந்துருக்கு. பாருங்க, மட்டன் வந்து நல்லா சூப்பராக நல்லா அருமையாக வந்துருச்சு. இதான் வந்து மண்பானை மட்டன் தந்தூரி. டேஸ்ட் எப்படி வரும் பண்ணி வச்சு கேமரா பார்த்து சொல்லுங்கள். டேஸ்ட் எப்படி இருக்கும்? டேஸ்ட் அருமையாக இருக்குது. வெந்துருச்சா? நல்லா கறி வந்துருச்சு. நிஜமா? சரி சார், நல்லதாக இருக்குது. சூடாக இருக்குது. ஆமாம், சூப்பராக இருக்கும். ஒரு கரெக்டாக இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மண்பானை மட்டன் தந்தூரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட் அருமையாக இருக்குது. பாலா சாப்பிட்டோம்ல. ஓகேங்களா, அவங்க அம்மா சாப்பிட்டாங்க. நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஓகேங்களா, இதேமாரி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் சிம்பிள் கொடுங்க. ஓகேங்களா, இதுமாரி நம்ம வீடியோஸ் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். கண்டினியூ இனிமேட்டுக்கு வீடியோ வரும். ஓகேங்களா, நன்றி, வணக்கம். இதோ வந்து விட்டது உங்கள் ஊரிலும் சக்சஸ் டிராப் டாக்ஸி. கால் பண்ணுங்க, புக் பண்ணுங்க 7358955888.